அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இது ஒரு அறிவிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு காணொளி தான். வருகின்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற குமாரபாளையம் அந்த பகுதியில் இருக்கிற ஸ்ரீ செந்தூர் முருகர் ஆலயம் கும்பாபிஷேக நிகழ்வில் நான் கலந்துக்கிறேன். இந்த காணொளி பதிவு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய பேர் என்னை கும்பாபிஷேக நிகழ்ச்சி கூப்பிட்ருக்கீங்க, எத்தனையோ முருக பக்தர்கள் கூப்பிட்ருக்கீங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஐயா நான் வர்றதை விட முருகர் பற்றி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, முருகர் பற்றி சொற்பொழிவாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஒரு சாதாரண முருக பக்தர் தான், அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க. திருமதி தேசவங்கரசி அம்மா இருக்காங்க, சுமதி ஸ்ரீ அம்மா இப்போ பேசுகிறாங்க, அப்புறம் ராம விஜயகுமார், சிவசதீஷ்குமார், இன்னும் எத்தனையோ புது முருகர் பற்றி பேசுகிற சொற்பொழிவாளர்கள் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடுங்க. இது இந்த ஒரு வேண்டுகோள் காணொலியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் முருகர் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் நடத்துகிறப்போ இசை கச்சேரி வைக்கிறது முக்கியத்துவமான வாய்ந்தது தான். அதே சமயத்தில் இவரோட சொற்பொழிவு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான்லாம் முருக பக்தர்களை சந்திப்பேன், அவ்வளோதான். பட் இவங்களாம் பேசினாங்கன்னா முருகரே கேட்பார். அப்பேற்பட்ட அபரிவிதமான பேச்சாளர்கள் அவங்களாம் அழைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் தவிர்த்துருவேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு வரலன்னு சொல்லிடுவேன். அப்படி ஒரு சமயத்தில் தான் திரு செந்தில்குமார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த கோயில் நிகழ்ச்சி கூப்பிட்டாரு. நான் முதல்ல மறுத்துட்டேன். ஐயா என்னை கூப்பிட்றதோடு இவங்களை கூப்பிடுங்க, இது பெரிய உங்களுக்கு புண்ணியமாக போகும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு. இல்லைங்க, உங்களை கூப்பிடணும்னு உத்தரவு கிடச்சிருக்கு, நீங்கள் முருகர்கிட்ட உத்தரவு கேளுங்க, முருகர் உத்தரவு கொடுத்தாருன்னா வாங்க அப்படின்னு சொன்னார். நான் முதல்ல மறுத்தேன். இல்லை, நான் உத்தரவுலாம் கேட்கலைங்க, நான் வரல, நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் செந்தில் ஐயா என்னை சொல்லியிருந்தார். அப்போ முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது இந்த முருகர் கோயிலில் கலந்துக்கணும்னு சொல்லி உத்தரவு கிடச்சிது. ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும். காரணம், நான் இந்த முருகர் ஆராய்ச்சியில் பலவிதமான இடத்துக்கு போகிறப்போ கோயம்புத்தூர் பயணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் அது இவர் மூலயமா நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். வருகின்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஈரோட்டில் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ செந்தூர் முருகன் கும்பாபிஷேக ஆலய நிகழ்வில் காலை 9 மணிலேருந்து 12-11 மணி வரையும் நான் இருப்பேன். கண்டிப்பாக சந்திப்போம் முருக சொந்தங்களே. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த வேண்டுகோளையும் ஞாபகம் வச்சிங்க. முருகர் பற்றி சொற்பொழிவாளர்கள் பேசுகிறவங்க கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம இசை மூலயமா பக்தியை அடுத்த தலைமுறை கொண்டு போகலாம், பேச்சு மூலயமா பக்தியை கடத்தி கொண்டு போகலாம், நம்பிக்கை மூலயமா கடத்தி கொண்டு போகலாம். அதில் பெரிய சக்தி வாய்ந்தது பேச்சு. நீங்கள் இந்த பேச்சை இவங்களாம் பேசுகிறது கேட்குறப்போ உங்கள் குடும்பம், குழந்தைங்க, சின்ன பசங்களோட கேட்குறப்போ அவங்களுக்கும் முருக பக்தி மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ரத்தத்தில் ஊடுருவி சென்று அடுத்த தலைமுறையும் முருக பக்தியாகவே முருக சக்தியாக இருப்பாங்கன்றது என்னோடய நம்பிக்கை. ஈரோட்டில் வர நிகழ்ச்சியில் சந்திப்போம் கும்பாபிஷேக நிகழ்வில். இந்த காணொலி பார்க்குறவங்க உலகத்தில் எந்த மூலையில் கும்பாபிஷேக நிகழ்வு நடந்தாலும் இந்த மாதிரி முருகர் பற்றி பேசுகிறவங்களை கூப்பிட்டு பேசுகிறவங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். விரைவில் என்னோடய மலேசியா பயணம் இருக்குது, வருகின்ற 28ஆம் தேதி. அதை பற்றியும் நான் காணொலி பதிவு செய்கிறேன். அது முழுக்க முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமான பயணம் தான். அதற்கு நடுவில் ஒரு நாள் முருக பக்தரை சந்திக்கணும்னு என்னோடய ஆசை. அது முருகப்பெருமான் கருணையோடு நடக்கும் நம்புகிறேன். வருகின்ற 11ஆம் தேதி ஈரோட்டில் சந்திப்போம் முருக சொந்தங்களே. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.